அதே போல் ஜெயலலிதாவுக்கும் பயங்கரமான அரசியல்லையும் சினிமாவிலையும் மிகப்பெரிய மவுசு இருந்தது. எம்ஜிஆருக்கு அப்புறம் சிவாஜிக்கு அப்புறம் ரஜினி தான் என்ற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரோடு நடித்த நிறைய நடிகைகள் பல பட வாய்ப்புகள் இழந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆர் தான் இருந்திருக்காரு. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் எம்ஜிஆருக்கு பிடிச்சி போய் அந்த நடிகை இருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 5-6 வருஷம் அவங்ககிட்ட கால் ஷீட் போட்டு வரான். அந்த கால் ஷீட்டை தாண்டி வர்றதுக்கே எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கணுமா. ஏன்னா அந்த டைமில் பீக்கில் இருந்த எம்ஜிஆர் அரசியல்லையும் சிறந்து விளங்கினார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த டைமில் ஜெயலலிதாவுக்கு இந்த வாய்ப்பை அவங்க தட்டி விட்டது மிகப்பெரிய நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அரசியலில் ஒருவேளை அந்த பக்கம் இல்லாமல் பில்லா படம் அப்படி இப்படின்னு படங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா அவங்களால அரசியலில் ஜெயிச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா இதுக்கு சொன்ன மிக முக்கியமான காரணம் இதுவாக இருந்தாலுமே, ஒரு பக்கம் சினிமா துறையில் சாதித்த பணங்கள் எல்லாத்தையுமே அவங்க இழந்ததாகவும், அந்த பக்கம் பணமே இல்லாமல் அவங்க இருந்த டைமில் தான் இந்த பட வாய்ப்பு வந்தும் அதை பார்த்தீங்கன்னா அவங்க ஒதுக்கியிருக்காங்க.